குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும், அதாவது எந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ தனுசு பாருங்க, காலப்புருஷ தத்துவத்தில் 9வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால அந்த நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது மற்றவர்களுக்கு மனதார எந்த துன்பமும் கொடுக்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். வாய்மையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல பெற்ற தாய் தந்தையர்களை பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். பொதுவாக ஒரு நல்ல வழியில் செல்லக்கூடியவர்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். கெட்ட வழியில் போனாலும் திரும்ப பாருங்க நல்ல வழிக்கு திரும்பி விடுவாங்க இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். எப்போதும் இவர்கள் நம்பலாங்க தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களை. ஏன் அப்படின்னா அந்த பழிபாவங்களுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த லக்கணம் இந்த ராசியில் பிறந்தவங்க. அதே போல் அதிகம் படித்தவர்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். அதே போல் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், செல்வந்தர்கள் பாருங்க, சமூகத்தில் மதிப்பு மரியாதை உடையவர்கள். இது எல்லாமே தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். ஓகே, தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும், அதாவது எந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பண வரவை சொல்லக்கூடிய ஒரு 4 ஸ்தானங்கள் பாருங்க ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பணபர ஸ்தானங்கள், அதாவது லக்கணத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் பாருங்க பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள். அப்போ இந்த பணபர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இந்த அதிபதிகள் வலுப்பெற்றிருந்தால் பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கம் கட்டாயம் இருக்கும். 2, 5, 8, 11 கூடியவர் இடமாறி இருந்தாலும் உங்களுக்கு பாருங்க அளவற்ற பணப்புழக்கத்தை கொடுக்கும். அதாவது 2 கூடியவர் 5ஆம் இடத்திலையும், 5 கூடியவர் 11ஆம் இடத்திலையும், 11 கூடியவர் 11 கூடியவர் 2ஆம் இடத்திலையும் இப்படி இடமாறி இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு நல்ல பணப்புழக்கங்கிறது இருக்கும். சரி, இப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான், 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான், 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், அதே போல 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி, செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் இவர்கள் தான் பாருங்க பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று கூடவே லாபாதிபதி சுக்கிரன் இருந்தால் இவர்கள் செல்வந்தர்கள். அதே போல இந்த 2 கூடைய சனி பகவான் 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்திலே இருந்தாலும் இவர்கள் பாருங்க நிறைய பண வருவாய் உடையவர்கள். அதே போல இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் 8ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று 2ஆம் இடத்தை பார்த்தால் இவர்களும் பாருங்க எதிர்பாராத பணவரவு உடையவர்கள். அதே போல தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் அந்த லாபாதிபதியோட சேர்ந்து இருந்தால் இன்னும் பாருங்க அளவுக்கு அதிகமான பணப்புழக்கத்தை இவர்கள் அடைவார்கள். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இதில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் அதிக பண வருவாய் உடையவர்கள், நித்தம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறாருன்னு வச்சுங்க, இதுவும் பாருங்க உங்களுக்கு மிக்க ஒரு அதிர்ஷ்டமான நிலை. கூடவே சந்திரனோ அல்லது செவ்வாயோ சனியோ சேர்ந்திருந்தால் இதுவும் பாருங்க பெரிய பணப்புழக்கத்தை கொடுக்கும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஏன்னா லாபஸ்தானங்கிறது ஒரு முக்கியமான இடம். பொதுவாக லாபாதிபதி வலுப்பெறுவது அவசியம். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திலே ஆட்சியாக இருந்து கூடவே வலுவான கிரகங்கள் இருந்தால் பாருங்கள் அவர்கள் செல்வந்தர்களாக வலம் வருவார்கள். அதே போல லாபத்துக்குடைய சுக்கிரன் ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, அதுவும் பெரிய ஒரு செல்வந்த யோகம்.
அதே போல லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பாருங்க அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும்போது உங்களுக்கு பணம் வரும். அதே போல லாபத்துக்குடையவன் 8ஆம் இடத்திலிருந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த எதிர்பாராத பணவரவுங்கிறது தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் அமையும். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2, 5, 8, 11ஆம் அதிபதிகள் தான் பணவரவை சொல்லக்கூடியவர்கள். மேலும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்திலேயோ அல்லது 5ஆம் இடத்திலேயோ அல்லது 8ஆம் இடத்திலேயோ அல்லது 11ஆம் இடத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் என்று திசை புத்தி நடத்தினாலும் பாருங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும். ஏன் அப்படின்னா இந்த 4 இடங்களும் பணபரஸ்தானங்கள். அதே போல தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல பலமா உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்கள் பணக்காரர்கள். அதே போல தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கூடவே சந்திரன் இருந்தாலும் அதே போல லாபாதிபதி சுக்கிரன் இருந்தாலும் பாருங்க அவர்களுக்கு அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும்போது அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும். அதே போல தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்க செவ்வாய் 8ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் அங்கே இருந்தால் பாருங்க அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும். அதே போல லாபஸ்தானத்தில் செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ அல்லது சந்திரனோ அல்லது சனியோ இருந்தாலும் பாருங்க அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் இந்த 4 பேரும் பாருங்க பணவரவை முக்கியமாக கொடுக்கக்கூடியவர்கள். அதே போல 5ஆம் அதிபதி செவ்வாய் பலம் பெற்றிருப்பது பாருங்க 2ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது பாருங்க நிறைய பேருக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவது ரொம்ப சிறப்புங்க. அதாவது டெய்லி பணம் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நித்தம் வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க 2ஆம் இடத்துல உச்சக்கிரகம் இருக்கும். நல்ல வாக்கு பலத்தை கொடுக்கும், நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும். அதே போல செவ்வாய் பாருங்க 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நம்முடைய மூத்தோர்களை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் பாருங்க நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக 5ஆம் அதிபதி செவ்வாய் வலுவாக இருந்தால் நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்கு, அதன் மூலம் நமக்கு பணம் வருதுன்னு அர்த்தங்க. அதே போல 8ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க. தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்து கூடவே செவ்வாயோ சனியோ அல்லது சுக்கிரனோ இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிங்க. உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கட்டாயம் உண்டுங்க. அதாவது நம்ம உழைக்காமல் பணம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் 8ஆம் இடம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். பொதுவாக 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டாலே அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அந்த 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அங்கேயே இருந்தால் அவர்களுக்கு ரேஸு லாட்டரி இந்த குருட்டு அதிர்ஷ்டம் இது போன்ற விஷயத்தில் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பது அவசியம். அதே போல் இல்லைன்னா 5ஆம் இடம் இல்லைன்னா 8ஆம் இடம் இல்லைன்னா 11ஆம் இடம் இந்த 4 ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானம் வலுப்பெற்றிருந்து அந்த ஸ்தானாதிபதிகள் அந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அளவில்லாத பணம்ங்கிறது கட்டாயம் வரும். அதே போல் கோச்சாரமும் பாருங்கள் உங்களுக்கு வலுவாக இருந்தால், ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவானும் பாருங்கள் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 5, 8, 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் இந்த 4 பேர்களும் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடியவர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.